அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்கள் அத்துணையும் ஒவ்வொரு மனிதரையும் தனிப்பட்ட ஒரு பொறுப்பாளர்களாகத்தான் சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு பெண் சமூகம் இப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், பெண்களை பார்க்கக்கூடிய மதிப்பீடுகள் மாறி இருக்கிறது என்று சொன்னால், குழந்தைகளை கூட பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு மனித மிருகங்கள் இன்றைக்கு உலகத்திலே அவர்கள் உருவாகி மக்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் இன்றைக்கு கல்வி நிலையங்களினுடைய தாளாளர்களாகவும் இன்றைக்கு உடற்பயிற்சி ஆசிரியர்களாகவும் இன்னும் பிற அதே போல ஒரு மருத்துவத்துறையில இருக்கக்கூடியவர்களாகவும் இப்படியெல்லாம் உயர்ந்த கல்வியிலே இருக்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது என்று சொன்னால், இவர்களுடைய உள்ளங்கள் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டதனுடைய காரணிகளை நாம் கண்டறிய வேண்டும். ஆண்களுடைய நிலைப்பாடு ஏன் இப்படி மாற்றப்பட்டுச்சு? இன்றைக்கு அது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இங்க எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க, தவறு செய்தவனை விட அந்த தவறை செய்வதற்கு தூண்டுகிறானே அவனும் மிகப்பெரிய குற்றவாளியாக இருக்கிறான். ஏன்னா ஒருத்தன் தவறு செய்யறான்னா ஏன் தவறு செய்தான், எப்படி தவறு செய்தான், எந்த சூழ்நிலையிலே தவறு செய்தான் என்ற ஒரு கேள்வி என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கேள்விக்கு இன்றைக்கு யாரும் விடை தேட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த கேள்விக்கு விடை தேடினார்கள் என்று சொன்னால் பல வியாபாரங்கள் இங்கே மூட்டை கட்டப்படும். பெண்களை அழகு பொருட்களாகவே இந்த உலகத்தில் மாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, பெண்களையே வியாபாரத்தினுடைய மூலப்பொருட்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அரைகுறை ஆடையும் காஸ்மெட்டிக் பொருட்களும் பெண்களே இன்றைக்கு வியாபார சந்தைகளிலே விற்கப்படுகிறார்களே, அத்துணை வியாபார லாபங்களும் முடக்கப்படும். எனவே பெண்ணுரிமை என்ற பெயரிலே பெண்களுடைய மூளைகளை சலவை செய்து அவர்களை ஒரு போகப் பொருளாக மாற்றி, நம்ம சொல்லுவாங்களே சொந்த காசிலே சூனியா வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது போன்று தனக்கு எதிரான ஒரு நிலைக்கு தன்னையே ஆதரவாக ஆக்கக்கூடிய ஒரு சூழலை பெண் சமூகத்திலே உருவாக்கி விட்டார்கள்.